வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் உள்ள ஜபாலி தீர்த்தத்தில் ஹனுமந்த ஜெயந்தி விழா. பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஹனுமந்த ஜெயந்தி உற்சவம். சிறிய திருவடி மீது வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் சித்திரை தேர் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் தனித்தும் உபயநாச்சியார்களுடனும் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். நாகை கீழையூர் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில் சித்திரை திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருமண வைபவம். ஈரோடு பவானி கூடுதுறை அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவில் சித்திரை உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம். ஆற்காடு ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை. 1008 பெண்கள் பங்கேற்று வழிபாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் உள்ள ஜபாலி தீர்த்தம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. திருமலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஹனுமன் கஷேத்திரமான ஜபாலி தீர்த்தம். இங்கு நேற்று சம்பிரதாய முறைப்படி ஹனுமந்த ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தெலுங்கு வைகாசி மாத பூரட்டாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு அஞ்சனை மைந்தனுக்கு ஜெயந்தி உற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, இதர அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் திருமலையிலிருந்து பட்டு வஸ்திரங்கள், பலவித பழங்கள், மாலைகள் ஆகியவற்றை ஏந்தி மங்கள வாத்தியங்களுடன் ஜபாலி தீர்த்தம் பகுதியை அடைந்தனர். அங்கு அதிராம்ஜி மட அதிகாரிகள் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு மாலை சூட்டி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செயல் அலுவலர் மற்றும் கூடுதல் செயல் அலுவலர் ஆகியோர் பட்டு வஸ்திரங்களையும் மலர் மாலைகளையும் கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். மேலும் அர்ச்சகர்கள் செந்தூர காப்புடன் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தந்த மூலவருக்கு பட்டு வஸ்திரங்களையும் மாலைகளையும் சமர்ப்பித்தனர். நிறைவாக அதிகாரிகள் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு மரியாதைகளை செய்தனர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஹனுமன் ஜெயந்தி உற்சவத்தையொட்டி ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் இணை செயல் அலுவலர் பட்டு வஸ்திரம் மற்றும் மாலையை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து எதிரே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் அஞ்சனை மைந்தனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயில் வாகன மண்டபத்தில் ஹனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி பிரியபக்தன் மீது நின்றவாறு உலா வந்த ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டனர். அழகாக காட்சி அளித்தவாறு சிறிய திருவடி மேல் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமரை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் காலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் நாகப்பிள்ளை ஆஸ்தான மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டுடுத்தி அடுக்கு பதக்கங்களோடு காசு மாலை, திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து நவரத்ன காதணிகளோடு முத்துவளைய கிரீடம் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் எம்பெருமானை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். இதையடுத்து பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து ராஜகோபுரத்தில் நுழைந்து தெற்கு வாசல் கடை வீதி வழியே சென்றனர். அங்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் உற்சவரை யானை வாகன மண்டபத்தின் மேல் எழுந்தருளச் செய்தனர். அங்கு சுவாமிக்கு இளநீர் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்திலிருந்து யானை வாகனம் கோயில் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வரப்பட்டது. தொடர்ந்து யானை வாகன மண்டபத்தை அடைந்ததும் அங்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி யானை மீது எழுந்தருளச் செய்து 4 சித்திரை வீதிகளுக்கு அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு ஸ்ரீ நம்பெருமாள் பவனி வந்து அருள்பாலித்தார்.
இசைவாத்திய முழக்கத்தோடு 4 சித்திரை வீதிகளில் காட்சி அளித்தபடி மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க, கோயில் யானைகள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டு மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 7ஆம் திருநாளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை சர்வாபரணங்கள் அணிவித்து மேடை மீது எழுந்தருளச் செய்து இசைவாத்தியங்கள் முழங்க நீராஜனம் சமர்ப்பித்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திலிருந்து வெள்ளித்திருச்சியில் உபயநாச்சியார்களோடு எழுந்தருளிய சுவாமி ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். ஆலயத்தில் உள்ள திருக்கொட்டாரத்தை அடைந்ததும் தெய்வங்கள் முன்னிலையில் நெல் அளவு கண்டறியும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர உற்சவ மூர்த்திகளுக்கு கருட மண்டபம், கார்த்திகை கோபுரம், நான்முக கோபுரம் வழியாக 4 சித்திர வீதிகளுக்கு அழைத்து வந்தனர். ஏராளமானோர் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசிக்க உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. ஆலய வளாகத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் ஊஞ்சல் மீது ஸ்ரீ அதிரூப வள்ளி ரங்கநாயகி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கங்கணதாரணம், அர்ச்சனை, மாங்கல்ய பூஜை ஆகியவற்றை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்ததும் ஸ்ரீரங்க நாயகி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கல்யாண கோலத்துடன் ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த சுவாமி மற்றும் தாயாருக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோயிலில் உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வசந்தோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அருகே அர்ச்சகர்கள் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். கலசாராதனை நிறைவு பெற்றதும் அபிஷேகம் துவக்கப்பட்டது. உபயநாச்சியார்களோடு அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த தாயார்களுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபதீபங்கள் காட்டி ஆலவட்டம் வீசியவாறு பாராயணம் செய்தனர். இதையடுத்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். மேலும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் வசந்த உற்சவ திருவிழாவையொட்டி அம்மனுக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோயில் வாகன மண்டபத்தில் சிம்மத்தின் மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் காட்டப்பட்டது. சிம்மவாகினியாக அமர்ந்திருந்த தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ பூமாயி அம்மனுக்கு உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். சூலம் ஏந்தி அபயம் காட்டியபடி சிம்மத்தின் மீது அமர்ந்து அழகாக அருள்பாலித்த அம்பிகைக்கு சாமரங்கள் வீசி ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு விஜயதுர்கை அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் ஹாரங்களும் கிரீடத்துடன் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்து மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயில் வளாகம் முழுவதும் 1008 பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு கணபதி பூஜை செய்ததும் திருவிளக்குகளுக்கு குங்குமம், அட்சதை, உதிரிப்பூக்கள் ஆகியவற்றை கொண்டு போற்றி மந்திரங்களை கூறியபடி பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக உற்சவர் அம்மனுக்கும் மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த கலசத்திற்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடும் வைபவம் நடத்தப்பட்டது. முன்னதாக தாரை தப்பட்டைகள், பம்பைகள் முழங்க கோயிலிலிருந்து முக்கோண கம்பம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது.
அமராவதி ஆற்றங்கரையை அடைந்ததும் பாரம்பரிய முறைப்படி முக்கோண கம்பத்திற்கு வேப்பிலை சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து முக்கோண கம்பத்தை மீண்டும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மஞ்சள் நீர் ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்ததும் முக்கோண கம்பம் மூலவர் சன்னதி முன்பு பூமியில் ஊன்றப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் உள்ள அருள்மிகு சொக்கநாதர் திருக்கோயிலில் மீனாட்சி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் அமர்த்தியதும் கலச பிரதிஷ்டை கும்பாராதனையோடு திருமணத்தை துவக்கினர். ஆதி தம்பதிகளுக்கு மாலை மாற்றுதல், கங்கணதாரணம், பால்பழம் வழங்குதல் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதையடுத்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வீடூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரகநாயகி சமேத அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீர் ஊற்றினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் கோபுர தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் குளுமை பூஜை நடைபெற்றது. செவந்தான்பட்டி மதுரை வீரன் சுவாமி கோவிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த குடங்களை சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்து அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு சூல வடிவில் காட்சி தரும் அம்மனுக்கு தீர்த்த குடங்களை சேர்ப்பித்தனர். பிறகு மூலவருக்கு கம்பு, கேழ்வரகு ஆகியவற்றால் தயார் செய்யப்பட்ட கூழ், நீர்மோர், பானகம் ஆகியவை பிரசாதமாக வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் சாமியாடிகள் அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வும் நடத்தப்பட்டதும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இறையமங்கலம் பெருமாள் மலையில் உள்ள ஸ்ரீ இளைய பெருமாள் எனும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலையடிவாரத்தில் இளைஞர்கள் நடனமாடி தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல திருத்தேரில் எழுந்தருளிய உற்சவரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். மங்களவாத்தியங்களோடு உபயதாரர்கள் மங்கள பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமிக்கு சமர்ப்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தங்கமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவருக்கு அன்னவாகன திருவீதி புறப்பாடு நடத்தப்பட்டது. திருவிழாவையொட்டி கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருள் புரிந்த மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கோவில் வளாகத்தில் வண்ண மலர் பிரபை கொண்டு அமர்ந்திருந்த உற்சவரம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. அருகே திரிசூலத்தையும் வைத்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து உற்சவரம்மனுக்கும் திரிசூலத்திற்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவரம்மனை கோவிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா புறப்பட்டனர். அன்னப்பறவை வாகனத்தில் வண்ண மலர் பிரபை தாங்கி சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்து உலாவந்த உற்சவர் அருள்மிகு தங்கமாரியம்மனை ஏராளமானோர் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். அம்மனை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன.
சிவகங்கை அருகே உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து சிகப்பு பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெப்பக்குளத்தின் கரையில் ஜோடிக்கப்பட்ட பூங்கரகத்தை வைத்து பம்பைகள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பூங்கரக ஊர்வலம் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே நாதஸ்வர மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல திரளான பக்தர்கள் பின்தொடர பூங்கரகத்தை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோவிலை அடைந்ததும் மூலவர் சன்னதியில் பூங்கரகத்தை சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் உத்தமர்சீலி பகுதியில் உள்ள செங்கனிவாய் பெருமாள் எனும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் இருந்து பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு பெரிய திருவடியும் வெண்பட்டுடன் சர்வாபரண பூஷிதனாக உற்சவரும் திருக்காட்சி தந்தருளினர். பரமபத கோலத்தில் பிரிய பக்தன் மேல் அமர்ந்தபடி ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருள நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பெரிய திருவடி மீது சர்வலங்காரத்துடன் அமர்ந்து கோயிலை சுற்றி உலா வந்த உற்சவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு சுவாமிக்கு திருஷ்டி கழித்து மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முனியப்ப சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு முனியப்ப சுவாமி பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவ பீடத்தின் மேல் அமர்ந்தபடி காட்சி தர கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரை விமான கலசத்திற்கும் மூலவர் முன்பு பிரதிஷ்டை செய்திருந்த திரிசூலத்திற்கும் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி உற்சவ தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை தத்தமது வாகனங்கள் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களவாத்திய முழக்கத்தோடு பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். மயில் வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளியிருக்க வெள்ளி ரிஷப வாகனங்களில் ஸ்ரீ அபிராமி அம்மனும் பிரியாவிடை சமேதராக பத்மகிரீஸ்வரரும் அமர்ந்து காட்சி தந்தருளினர். சர்வலங்காரத்தோடு அருள்பாலித்த ஆதித்தம்பதிகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். நீலக்கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடமணிந்து கையில் கிளிதாங்கியபடி அருள்மிகு அபிராமி அம்பாளும் திருக்காட்சி தந்தருளினார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த கிராயூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி தாரை தப்பட்டைகள், பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மோகனூர் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து தீர்த்தக்குடம், பால்குடம் மற்றும் வேல் சுமந்தவாறு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை, தேனி, திருச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தேரோட்ட விழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு கோயிலிலிருந்து மங்களப் பொருட்களோடு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் ஊர்வலமாக வந்து தேரடியை அடைந்தனர். அங்கு பிரியாவிடையோடு சுந்தரேஸ்வரரையும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய மற்றும் சிறிய தேரில் ஈசனும் அம்பிகையும் பவனி வர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
காலை தொடங்கி இரவு வரை பவனி வந்த தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் நிறைவாக நிலையை அடைந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பூலானந்தீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டத்தையொட்டி விநாயகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோருடன் பிரியாவிடை மற்றும் சிவகாமி அம்மையோடு உற்சவர் ஈசனையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்த திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறுவர் சிறுமியர்களை தெய்வ வேடங்கள் அணிவித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கூத்தைப்பார் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கண்ணுடைய ஐயனார் ஸ்ரீ சாதப்பிள்ளை ஐயனார் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல தேவியர்கள் சமேத உற்சவரை யானை வாகனத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ணத் தோரணங்களோடு காட்சி தந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த தில்லையாடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி முக்கிய தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் தேர் இல்லாமல் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பச்சை மற்றும் வண்ணத்தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேரை வடம் பிடித்து இழுக்க பல்வேறு வீதிகள் வழியாக அம்மன் எழுந்தருளிய தேர் வலம் வந்தது. கரூர் வெங்கமேடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோயிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு ஊர்வலம் துவங்கியது. சுதை சிற்ப அம்மனை சர்வாபரணங்களுடன் அலங்கரித்து வேப்பிலை மற்றும் மலர் மாலை பிரபை நிறுத்தி அழைத்து வந்தனர். இதேபோல் செல்வத் திருமகளையும் அலங்கரித்து அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிரம்மாண்ட அம்மன் திருவுருவங்களும் ஊர்வலமாக வர பூந்தட்டுகளை ஏந்தியபடி ஏராளமானோர் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் உள்ள ஜபாலி தீர்த்தத்தில் ஹனுமந்த ஜெயந்தி விழா. பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஹனுமந்த ஜெயந்தி உற்சவம். சிறிய திருவடி மீது வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் சித்திரை தேர் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் தனித்தும் உபயநாச்சியார்களுடனும் உலா வந்த ஸ்ரீநம்பெருமாள். நாகை கீழையூர் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருமண வைபவம். ஈரோடு பவானி கூடுதுறை அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவில் சித்திரை உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம். ஆற்காடு ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை. 1008 பெண்கள் பங்கேற்று வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.